தலைவர் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏ துணை முதல்வர் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டு இருக்கு. அப்படி என்டிஏ கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு? ஏங்க, கையில் இருக்க பொண்ணுக்கு கண்ணாடி வச்சா தேடணும். முதல் நாள் ஒரு கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பாவநாசம் அணையை திறந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன் பாருங்க. புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள், அவங்க சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு கட்சி ஆரம்பிச்சாதான் ஊர் ஊரா தெரு தெருவா வந்து நான் முதல்வர் ஆகிறேன், எனக்கு வாக்களியுங்கள், மத்திய அரசு இந்த தவறுகள் செய்கிறது, மாநில அரசு இந்த தவறு செய்கிறது, நான் முதல்வராக வந்து மக்களுக்கு இந்த பணியாற்றி போறேன். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொல்லி. அப்ப யாரு அவங்க சொல்லியிருக்காங்க? நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும் யார் சொல்றா? முதல் கூட்டத்தில் யார் சொன்னா? விஜய் தானே சொன்னாரு. மறந்துட்டா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல தம்பி, இல்ல நான் தப்பா சொல்றேனா? வடிவேலு பாணியில அவருதான் சொன்னாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்க சுத்தி இருக்கவங்க யாரெல்லாம்? புஷி ஆனந்த், அமித்ஷா நண்பர், அந்த வருண் ராஜா, அருண் ராஜா ஐஆர்எஸ், அவரு இவருக்கு வருமான வரி சோதனைக்கு அனுப்புனது அவரு தான். அதே ஆளுதான் கட்சியில பொறுப்பு போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த பதவியில் அங்கே போய் உட்காந்து நம்ம தம்பி ஆதவ அர்ச்சுனா இந்தியா முழுதும் அவங்க மாமனாரு லாட்டரி விற்காரு. அதுக்கு யார் தயவு வேணும்? பாரத பிரதமர் தயவு வேணுமா? எடப்பாடி ஐயா தயவு வேணுமா? பாரத பிரதமர் தயவு தான் வேணும். அப்படித்தானே வேணும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப 4 நாளைக்கு முன்னால 125 மாவட்ட செயலாளர் தாவேக்கால வைத்து விசில கூட்டம் நடத்துறாங்களா நடத்தலையா? நடத்துறது யாரு? புஷி ஆனந்த். அதை யார் நடத்திருக்கணும்? விஜய். எப்ப நான் முதலமைச்சர் ஆகணும், கிரவுண்ட் எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாமா, நான் முதல்வர் ஆகிடலாமா, அப்படித்தானே கேட்கணும். அவர் என்ன கேட்டாரு? புஷி ஆனந்த், பிஜேபியோட நம்ம கூட்டணிக்கு போலாமா போகக்கூடாது. பெரும்பாலானவர்கள் போகலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். புஷி ஆனந்த் சொன்னாரு. அதுக்கு தகுந்தபடி சாக்கு போக்காட்டு எங்க போறாங்க? நம்முடைய ஐயா எடப்பாடி ஐயா அங்க போகும்போது என்ன சொன்னாங்க? அங்க டெல்லியில இருக்கக்கூடிய அவங்க கட்சி அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போறேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு. ஆனா எங்க போயிருந்தாங்க? அமித்ஷா வீட்டில் போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் சிபிஐ விசாரணை போட்டுருதான் நீ அங்க வந்து பேச்சு எல்லாம் முடிச்சுட்டு பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்க போயிருக்காங்க. நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு எவ்வளவு இதுவரை முடிவு பண்ணிருக்காங்களா? எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க? பேரம் பேசிட்டு இருக்காங்க. முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க. தாவேக்க சேர்க்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு சொல்லுவாங்க.